வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவை ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் தரேன். இன்னைக்கே உங்க கையில 10,00,000 ரூபாய் வேணுமா? இல்ல இன்னைக்கு 1 பைசா தரேன். அது அடுத்து 30 நாளைக்கு தினமும் டபுள் ஆகும். அது வேணுமா? நிறைய பேர் 10,00,000 தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா 1 பைசாவை தேர்ந்தெடுத்தா 30வது நாள் உங்க கையில 53,00,000 ரூபாய் இருக்கும். இதுதான் பணத்தோட அசுர வளர்ச்சி. இதையே நாம ஒரு நாளைக்கு 100 ரூபாய் முதலீடு செஞ்சா என்ன ஆகும்? இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் மூலமா எப்படி ஒரு கோடீஸ்வரர் ஆகிறதுன்னு தான். வெல்கம் டு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபிஷியல். நீங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு தயங்குனீங்க அப்படின்னா யோசிச்சீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய சேவிங்ஸை இழக்க வேண்டியதா இருக்குங்க. நீங்க தயங்குற ஒவ்வொரு நாளும் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு வருஷம் நீங்க ஒரு பெரிய சேவிங்ஸை இழக்கிறீங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. என்கிட்ட நிறைய பணம் வந்தா நான் முதலீடு செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிச்சாதான் உங்ககிட்ட நிறைய பணம் வருங்க. தினமும் ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு ஒரு சினிமா டிக்கெட் விலை கூட கிடையாது. ஒரு பீஸா வாங்குனா 500 ரூபாய் ஆகுது. ஆனா அதே 100 ரூபாய ஒரு நாளைக்கு ஒதுக்குனா மாசம் 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாய ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தால கண்டிப்பா ஒதுக்க முடியும். ஆனா இதை எங்கே போடணும்? உண்டியல்லையா? இல்ல பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயா? அங்கதான் நாம தப்பு பண்றோம். சில பேருக்கு பணம் எடுத்து வைக்க முடியாம கிடையாதுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்ங்கிறது நம்மளால தாராளமா எடுத்து வைக்கக்கூடியது தான். ஆனா அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரியாம தான் நம்ம பணத்தை செலவு பண்ணிட்டு ஒரு சேவிங்ஸ் இல்லாம இருக்கும். இது ஒரு சிம்பிள். நீங்க மாசம் 3000 ரூபாய் முதலீடு செய்யறீங்க. பேங்க்ல போட்டா 3% வட்டி கிடைக்கும். 20 வருஷம் கழிச்சு உங்க கையில வெறும் 10 லட்சம் தான் இருக்கும். இது பணவீக்கத்துக்கு கூட காணாது. ரெண்டாவது ஆப்ஷன் பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்டுங்க. இப்போ நீங்க பங்குச்சந்தைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய நிறுவனம் தனது தொழிலை விரிவுபடுத்த பெருமளவு பணம் தேவைப்படும் போது அந்த தொகையை சிறு சிறு பகுதிகளா பிரிக்கும். இதுல ஒரு பகுதியை நீங்க வாங்கினா அந்த நிறுவனத்தினோட ஒரு சிறு பகுதிக்கு நீங்க உரிமையாளரா ஆகிறீங்க. அதாவது ஷேர் ஹோல்டருங்க. இது ஒரு காய்கறி சந்தை மாதிரி தான். ஆனா இங்க காய்கறிகளுக்கு பதிலா நிறுவனங்களோட பங்கை விற்கிறாங்க. ஒரு நிறுவனம் நல்லா லாபம் ஈட்டுனா அந்த நிறுவனத்தினோட பங்குகள் வாங்க அதிக பேர் வருவாங்க. அப்போ அதனோட விலை உயரும். நீங்க வாங்கின விலையை விட அதிக விலைக்கு விற்கும் போது உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். நிறுவனம் நஷ்டம் அடைஞ்சாலோ அல்லது சந்தையில மந்த நிலை ஏற்பட்டாலோ பங்கினோட விலை குறையலாம். ஏன் பங்குச்சந்தையில முதலீடு சொல்றோம்னா, வங்கியில கிடைக்கிற வட்டி விகிதத்தை விட நீண்ட கால அடிப்படையில பங்குச்சந்தை அதிக லாபம் தரக்கூடியதுங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா நிறுவனம் ஈட்டும் லாபத்துல ஒரு பகுதியை முதலீட்டாளர்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும். பங்குச்சந்தையில லாபம் இருப்பது போலவே நஷ்டம் ஏற்படுங்க. அபாயமும் கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க பங்குச்சந்தையில போடும்போது நல்லா கம்பெனிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது இப்போ ரிலையன்ஸ், டைட்டன் அந்த மாதிரியான பங்குகள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்பவுமே பங்குச்சந்தை அப்படிங்கிறது இல்லை கடைசி வரைக்குமே லாபம் தரக்கூடிய ஒன்று தான். இப்போ இங்கே தான் மேஜிக் நடக்குது. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வச்சு பார்த்தா சராசரியாக ஒரு நல்ல ஃபண்டில் 50% வருமானம் எதிர்பார்க்கலாம். 5 வருஷத்துல உங்களோட பணம் 2.7 லட்சமா ஆகுங்க. 15 வருஷத்துல 20 லட்சம் ஆகும். 25 வருஷத்துல இதுதான் முக்கியமான கட்டம். நீங்க போட்ட மொத்த பணம் 9 லட்சம். ஆனா உங்க கையில வட்டியும் முதலுமா 98,50,000 இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். நீங்கள் 100 ரூபாய் எடுக்க வைக்க தயங்குனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸை பார்ப்பீங்க. நீங்கள் வெறும் 100 ரூபாய்ன்னு நினச்ச விஷயம் 25 வருஷத்தில் உங்களை ஒரு கோடீஸ்வரர் ஆக்கிடும். இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க. இப்போ எப்படி முதலீடு செய்யறது அப்படின்னு பார்த்தா இந்த 15% வட்டி எங்கே கிடைக்கும்? இதுக்கு ஒரு 3 வழி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு. இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னன்னா பங்குச்சந்தையினோட குறியீடுகளை வச்சு அப்படியே பின்தொடர ஃபண்டு இதுங்க. எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 சொல்லலாங்க. நிஃப்டி 50ல இருக்கிற அதே 50 நிறுவனங்கள்ல அதே விகிதத்தில் முதலீடு செய்வாங்க. அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாத நிலையான லாபம் எதிர்பார்க்கும் ஆரம்ப கால முதலீட்டாளர்களுக்கு இது மிகச்சிறந்ததுங்க. ஒரு ப்ளஸ் என்னன்னா செலவு மிக குறைவுங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்ப்போம். சந்தை மூலதனத்தில் 250வது இடத்துக்கு மேலுள்ள சிறிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறதுங்க. வளரும் நிலைகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் நீண்ட காலத்தில் மிக அதிக லாபம் தரக்கூடியது. அதிக ரிஸ்க் எடுக்க தயார் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு ஏற்றது இதுதாங்க.
சந்தை இறங்கும் போது இந்த ஃபண்டுகள் வேகமாக இறங்குறதுக்கும் வாய்ப்புண்டு. அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப்புங்க. இது ஒரு ஆல் இன் ஒன் ஃபண்ட் போன்றது. ஃபண்ட் மேனேஜர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பெரிய, நடுத்தர, சின்ன நிறுவனங்களில் முதலீடு செய்வார். சந்தை நிலவரத்தை பொறுத்து மேனேஜர் முதலீட்டை மாற்றிட்டே இருப்பார். ரிஸ்க் மற்றும் லாபத்தை சமமாக எதிர்பார்க்கும் நடுத்தர முதலீட்டாளர்களுக்கு இது சிறந்ததுங்க. நிறைய பேர் சொல்கிற விஷயம், இப்போ எனக்கு கல்யாணம் ஆகட்டும், இப்போ குழந்தை பிறக்கட்டும், அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் ஒரு 5 வருஷம் தள்ளி ஆரம்பித்தா என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் 25 வருஷத்துக்கு பதிலாக 20 வருஷம் முதலீடு செஞ்சால் அந்த 1 கோடிங்கிறது வெறும் 45 லட்சமாக குறைஞ்சிடும். அந்த 5 வருஷ கேப் உங்களுக்கு 55 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் இப்போவே தான். பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்கிறது இல்லை, அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க. நீங்களும் உங்கள் பணத்தை வேலைக்கு அனுப்ப தயாரா? பணத்தை பங்குகளில் மட்டும் போட்டு தான் முதலீடு செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க. நீங்கள் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். டிஜிட்டல் கோல்டு ETF, இந்த மாதிரி பல வழிமுறைகளை உங்களோட பணத்தை நீங்கள் சேமிக்கலாம். ஆனால் கோல்டுனுடைய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு பங்குகளினோட பர்சன்டேஜ் விட கம்மி தாங்க. இப்போ நீங்கள் பங்குகள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பங்குகளினுடைய மதிப்பு அதிகமாக உங்களுக்கு லாபமும் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. ஆனால் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதிகப்படியான நாலேஜ் வளர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அலசி ஆராய வேண்டியதாக இருக்கும். அதுக்கான நேரம் செலவிட்டு எந்த ஒரு ஸ்டாக் வந்து சிறந்ததுன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் கோல்டு வாங்குறப்ப நீங்கள் அதனோட அளவு, அது 916 ஹால்மார்க்கா, இது இவ்வளோ கிராம் இருக்கான்னு பார்த்து வாங்கினால் மட்டுமே போதுமானது. ஆனால் சேஃப்டின்னு பார்த்தோம்னா கோல்டு தாங்க ஃபஸ்ட்டு. லாபம்னு பார்த்தா ஸ்டாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு கோல்டுக்கு வந்துட்டு ஒரு லாக்கர் இருந்தால் மட்டும் போதுமானது. ஸோ எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் சேஃப்டியாக உங்களோட பணத்தை நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் பங்குகளில் அப்படி இல்லைங்க. பங்குகளினோட மதிப்பு குறையும் போது உங்களோட லாபமும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தங்கத்துலேயும் பாதி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ்லேயும் பாதி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுக்குங்க. இப்போ பங்குகளினுடைய மதிப்பு குறையும் போது நீங்கள் அதை வந்துட்டு கோல்டில் சரியாக்கிக்கலாம். இதை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அப்படின்னும் சொல்லலாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதிகப்படியான லாபத்தை எல்லா வகையிலிருந்துமே பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட முதலீட்டு பயணத்தை இன்றைக்கே ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பொருளாதார ரீதியாக நம்ம எல்லாருமே முன்னேறணும். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். இது ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபீஷியல்.